Hi friends, welcome to RKR SAMAIYAL 007. இன்னைக்கு நம்ம RKR SAMAIYAL 007ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான மிளகாய் கறி நம்ம எப்படி வீட்ல செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இது வந்து மிளகாய் கறி இல்லைனா சிந்தாமணி வறுவல் அப்படினு ரெண்டு வகையா கூப்பிடுவாங்க. ஓகே, வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 50 ml ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். மிளகாய் கறினா மிளகாயை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணி நாம் இந்த சிக்கன் செஞ்சு எடுக்க போகிறோம். அதனால் இதை வந்து மிளகாய் கறின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து சாதாரணமாக நல்லா காரம் தன்மை அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நாம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்திருக்கிறோம். ரொம்ப மென்ட்டாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்திருக்கிறோம். அது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விடுங்க. நல்லா அந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, அந்த சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிற அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு கட்டி, அதே அளவு பூண்டு, அதை வந்து அம்மியில் வச்சு அரைச்சி நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 15 மிளகாய், வரமிளகாய் வந்து நான் நேராக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கிற பாருங்கள். இதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா வதங்கி இருக்கிற அந்த வெங்காயத்துலேயும் நம்ம சேர்த்தியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த காரமெல்லாம் நல்லா இறங்கட்டும். ஓகே, அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு ஒரு சரிசமமாக எடுத்து நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாக நிறைய சேர்த்துக்குங்க. இது வந்து அம்மியில் வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். ஆனால் வந்து கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஓகே, இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை வந்து சுத்தமாக போன பிறகு தான் நாம் சிக்கனை நம்ம சேர்த்தணும். சிக்கன் வந்து அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கும் போதே மிளகாய் கறி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சின்னதாக குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்குங்க. அப்போ தான் அது மிளகாய் கறி செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துருக்குறேன்னு. ஓகே, இப்போ வந்து இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசனை சுத்தமாக போயிருச்சு. இப்போ வந்து நாம் அந்த சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். ஓகே, சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்திடுங்க. இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சிக்கன் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா போதும். ரெண்டாவது தடவை வாஷ் பண்ணுறது கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்து நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக போட வேண்டாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரியே நம்ம சிக்கன் வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சிக்கனோட பச்சை வாசனை, அதை இந்த கவுச்சி வாசனை போகிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் வந்து மேலே தூவிட்டுக்குங்க. அதோட கவுச்சி வாசனை எடுத்துரும். அடுத்தது வந்து சால்ட்டு, நம்மளுக்கு இதுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த ஆயிலையும் நல்லா குக் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம தண்ணியோடு சேர்த்து தான் எடுத்து இந்த சிக்கன் உள்ளே போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரையாக எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டுருக்குங்க. முக்கியமாக இது வந்து ஆயிலையும் நல்லா வேகணும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மிளகாய் நல்லா காரமாக இல்லைன்னா இந்த நீங்கள் மிளகாய் போட்ட பிறகு கூட காரம் பற்றலைன்னா மேலே வந்து நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் கூட தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம போட தேவையில்லை. ஒரு சூப்பரான மிளகாய் கறி நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது சிந்தாமணி வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவோட நாம் சந்திப்போம். ஓகே, பாய்.